Hi students, good afternoon to all. So last class வந்து என்ன பார்த்தோம் அப்படினா powders பார்த்தோம். So last classல வந்து catechins மெயினா பார்த்தோம். So catechins and tablet trichurids பார்த்தோம். So அதோட வந்து powders வந்து ஓவர் ஆயிடுச்சு. So today வந்து new topic theoretical aspects of monophasic liquid dosage form. So liquid dosage formல என்னென்ன types இருக்கு அப்படினு சொன்னாக்கா classification of liquidsல வந்து மெயினா வந்து liquids எப்படி நம்ம classify பண்றோம் monophasic and biphasic. So mono means என்ன single. So phase வந்து சிங்கிளா இருக்கும், biphasic in the sense ரெண்டு phase இருக்கும். So வந்து monophase அப்படின்றது என்ன homogeneous liquids மாதிரி single. So வந்து இதுல வந்து என்ன அப்படினா liquids and solids ரெண்டும் சேர்ந்து biphasic ஆ இருக்கும். So two phase இது single phase. The monophasic liquids are further divided into இது வந்து bookல இல்ல. So உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காண்டி flow chart போட்டு காட்டியிருக்கேன். இதுல வந்து use பொறுத்து இந்த monophasic அப்படின்றது further classified into oral use, external use, parenteral use and other use. Oral use in the sense நம்ம orally வந்து எடுத்துக்கிறது drug சரியா. So வந்து oral use in the sense monophasic liquids. So tablets, capsules வராது, இது வந்து liquids. So syrups, solutions நார்மலா நம்ம குடிக்கிற cough syrups, solutions, drops இதெல்லாம் வந்து linctus, elixir, draught இதெல்லாம் ஒன்னொண்ணே பத்தி டீடைலா பாப்போம். சோ இதெல்லாம் வந்து oral use, monophasic oral use. சோ external useன்றதுல வந்து இந்த ointment மாதிரி liquid இருக்கும் பாத்தீங்களா தண்ணியா அந்த மாதிரி உள்ளதெல்லாம் external useல வரும். ointment கிடையாது, ointment வந்து semi solidல வரும். then parenteral use வந்து injections, other usesல வந்து oral cavity, other cavity. சோ இதெல்லாம் வந்து cavitiesல நம்ம யூஸ் பண்றத பொறுத்து டிஃபர் ஆகும். சோ cavitiesல யூஸ் பண்றது அப்படின்றது அந்த மவுத் வாஷ் இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் எல்லாம் நமக்கு வரும். தென் பைஃபேசிக்ல லிக்விட் இன் லிக்விட், சாலிட் இன் லிக்விட், ஓரல் யூஸ், எக்ஸ்டர்னல். ஸோ எமல்ஷன் ஓரல் யூஸ்ல, எக்ஸ்டர்னல் யூஸ்ல லினிமெண்ட். சாலிட் இன் லிக்விட் இன் தி சென்ஸ் ஓரல், எக்ஸ்டர்னல், பேரண்டல். ஸோ அதுல வந்து சாலிட் இன் லிக்விட்ல சஸ்பென்ஷன் வரும், ஸோ எக்ஸ்டர்னல்ல லோஷன் வரும். ஸோ பேரண்டல்ன்றது சாலிட் இன் லிக்விட்ல வரும். ஸோ வந்து மோனோஃபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ வந்து தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மோனோஃபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம். ஸோ இதுல வந்து என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெஃபினிஷன், types of monophasic liquid dosage form, factors to be considered in a formulation. So monophasic liquids வந்து நம்ம பண்ணும்போது என்னென்ன factors to be considered, என்னென்ன factors வந்து நம்ம consider பண்ணணும். Then solubilization அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். It's one of the process to increases the solubility. So solubility increase பண்ணக்கூடிய ஒரு one of the process தான் வந்து solubilization. So அத பத்தி டீடைலா பார்க்க போறோம். Method of increasing solubility. So method of increasing solubility. So வந்து first monophasic liquid னா என்னன்னு பார்ப்போம். So monophasic in the sense mono னா ஒண்ணுன்னு அர்த்தம். So it contains only one phase. Okay, a monophasic liquid contain only one phase, that is solutes or completely soluble in solvent. So monophase அப்படினாலே அதுல வந்து ஒரு வாட்டர் அப்படின்றது வாட்டர் மாதிரி நல்ல லிக்விடா இருக்கணும். சோ வேற எந்த ஃபேஸ் இருக்கிற இதுமே அதுல இருக்க கூடாது. சோ வந்து கம்ப்ளீட்டா வந்து சாலிபிளா இருக்கணும். ஓகேவா. சோ வந்து கம்ப்ளீட்டா சாலிபிளா இருக்கணும், எந்த ஒரு பார்ட்டிகல்ஸும் அதுல இருக்க கூடாது. அப்படின்னா ஒண்ணு இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அதுல வந்து சாலிபிள் ஆயிருக்கணும் கண்டிப்பா. சோ அதனாலதான் சாலிபிள் இன் சால்வென்ட்ஸ். சோ அதுல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோனோஃபேசிக் லிக்விட்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்ணி சாலிட் கரப்போ இல்ல லிக்விட் லிக்விடாவும் இருக்கும். சோ அந்த மாதிரி யூஸ் பண்ற லிக்விட் வந்து ஒன்னோட ஒன்னு கம்ப்ளீட்லி மிசிபிளா இருக்கணும். அதான் சொல்றாங்க தட் இஸ் solutes are completely soluble in solvent. சோ வந்து சால்வெண்ட்ஸ்ல வந்து கம்ப்ளீட்டா அந்த solute அப்படின்றது solid active medicament. So அந்த active medicaments it contains therapeutic action or without action கூட இருக்கலாம். சோ அந்த மெடிகமெண்ட்ன்றது வந்து இதுல இந்த சால்வெண்ட்ல வந்து கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிடணும். அதான் வந்து a monophasic liquid contains only one phase, the solutes are completely soluble in solvents. Then monophasic liquids are homogeneous system of dosage form containing either miscible liquids or solids which are completely soluble in water, intended for internal use or external use. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா monophasic அப்படின்றது homogeneous system. சோ heterogeneous கிடையாது, homogeneous வந்து ஈக்குவலா வந்து நல்ல டிசால்வ் ஆகி கம்ப்ளீட்டா சிங்கிள் ஃபேஸ் இருக்க மாதிரி இருக்கணும். சோ வந்து அதுல வந்து எய்தர் மிசிபிள் லிக்விட்ஸ் ஒன்னு கம்ப்ளீட்டா மிசிபிள் அதாவது நல்ல சாலிபிள் ஆகக்கூடிய லிக்விட்ஸ் லிக்விட்ல இருக்கும், இல்ல அப்படின்னா சாலிட் இன் லிக்விட். அந்த சாலிட் எப்படி இருக்கணும்னா கம்ப்ளீட்டா சாலிபிள் ஆயிருக்கணும். So which are completely soluble in water. So water வந்து கம்ப்ளீட்டா soluble ஆகணும். Intended for only internal use அல்லது external use ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகறதா the monophasic liquids. A monophasic liquid contains only one phase, solutes are completely soluble in solvents. Monophasic liquids are homogeneous system of solids. So வந்து homogeneous system of dosage form containing either miscible liquid or solid which are completely soluble in water, intended for internal use or external use. இதான் வந்து definition. So இந்த monophasic liquidsல என்னென்ன classification இருக்குன்னு பார்ப்போம். So internal external ரெண்டு சொல்லியாச்சு.
So monophasic liquids or types of monophasic liquids la monophasic liquids are broadly classified into two groups. So வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படினா two groups. So monophasic liquids for internal use, monophasic liquids for external use. So internal use, external use. So ரெண்டு இதா வந்து இத பிரிச்சிருக்காங்க. Example solution, mixture, syrup, elixir, linctus. அதுல பார்த்த மாதிரி solution, mixture, syrup, elixir, linctus இதெல்லாம் வந்து monophasic liquidல internal use. So external internalல நம்ம ஓரல்ல எடுத்துக்கோம், externalல அப்ளை பண்றது. So வந்து external useல என்னன்னா gargles நம்ம அந்த இதுல யூஸ் பண்ண நம்ம gargle பண்ணுவோம் இல்லையா அந்த சொல்யூஷன், gargles, throat infection யூஸ் பண்றோம்ல, mouth washes, throat pains, eye drops, eye lotions, eye drops, ear drops, then nasal drops, inhalations, spray, enema, douches, aerosol. So இதெல்லாம் தான் வந்து கிளாசிஃபிகேஷன்ல ரெண்டா பிரிச்சிருக்காங்க. then ஒவ்வொரு டைப்ஸ் dosage form internal use ஒவ்வொரு டைப்ஸ் பத்தி பாப்போம். so வந்து first monophasic liquids meant for internal use. so internal use க்கு யூஸ் ஆகுற சொல்யூஷன் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படினா first one is solution. so solutionனா aqueous solution of iodine, weak iodine. so ஒவ்வொண்ணு பார்த்துட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் போவோம். so solution க்கு என்ன எக்ஸாம்பிள்? aqueous solution of iodine, weak solution of iodine. so iodine solution அல்லது tincture of iodine அப்படின்றது எக்ஸாம்பிள். second one is mixture, carbonative mixture or mixture of calcium carbonate, carbonative mixture or mixture of calcium carbonate. okay va. then syrup, simple syrup, syrup of lemon, simple syrup, syrup of lemon. then elixir, so elixir, simple elixir, piperacin citrate elixir. okay va. simple elixir, piperacin citrate elixir. then fifth one is linctus. so linctus codeine phosphate, linctus codeine phosphate. okay va. so இதா வந்து monophasic liquids for internal use ல என்னென்ன பார்த்திருக்கோம்? solutions, mixtures, syrups, elixir, linctus. okay va. so வந்து next வந்து factors to be considered in the formulation of monophasic liquid dosage form for internal use formulation. so என்னென்ன வந்து internal use யூஸ் பண்றது இந்த யூஸ் பண்ற monophasic liquid dosage formula என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படிங்கறத நம்ம பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் homogeneous னு சொல்லிட்டோம். சோ வந்து அதுல வந்து என்ன அப்படினா வந்து என்ன monophasic னு சொல்லிட்டோம். அது வந்து கம்ப்ளீட்டா வந்து soluble ஆயிருக்கணும். மெயினா ஸ்டெபிலிட்டி அப்படின்றது ரெண்டு இதுலயுமே monophasicனால எந்த ஒரு ஃபார்முலேஷனாலும் ஸ்டெபிலிட்டி முக்கியம். ஸ்டெரிலிட்டி, சோ ஏனா அதுல வந்து some sterile products, so injections இருக்கும். so sterility முக்கியம். isotonicity, tonicity வந்து கரெக்ட்டா இருக்கணும். specific gravity, then viscosity, then organoleptic quantity. so ஒவ்வொண்ண பத்தி டீடைலா பாப்போம். so வந்து first வந்து following factors are to be considered in the formulation of the monophasic liquid dosage form for internal use. so solubility ல வந்து என்னென்ன இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொண்ணே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் solubility. so solubility ல solubility plays major important role in the formulation of liquid dosage form. so வந்து இதுதான் வந்து மெயினான இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன் அப்படினா இது homogeneous monophasic liquidன்ற கம்ப்ளீட்லி ஒன்னு solute in solute, அதாவது solute in liquidல இருக்கணும். அது வந்து கம்ப்ளீட்டா soluble, இல்ல liquid in liquid ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்லி miscible இருக்கணும். ஓகேவா, அத சொல்லிருக்காங்க. solubility plays a major role in the formulation of liquid dosage form. the solute should be completely dissolved in vehicles so that the rate of absorption is more. so வந்து solute அப்படின்றது கம்ப்ளீட்டா வந்து dissolve ஆயிருக்கணும் வெஹிக்கிள்ல. சோ அப்பதான் வந்து அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். ஏன் அப்படினா சொல்யூஷன் வந்து மோர் அப்சார்ப்ஷன் மத்தத கம்பேர் பண்றப்போ சோ டேப்லெட் கேப்சூல்ஸ்ல என்ன ஆகும்? சோ கோர்ஸ் பார்ட்டிகிள்ல இருந்து ஃபைன் பார்ட்டிகிள் ஆகி ஃபைன் பார்ட்டிகிள் வந்து அதுக்கப்புறம் வந்து டிசொல்யூஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வந்து டைரக்டா சொல்யூஷன் இன் தி சென்ஸ் டைரக்டா வந்து அப்சார்ப்ஷன் இருக்கும். கம்ப்ளீட் மற்றதை கம்பேர் பண்றப்போ மற்ற சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ஸை கம்பேர் பண்றப்போ அந்த லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ல சொல்யூஷன்ஸ்க்கு வந்து நல்ல அப்சார்ப்ஷன் அப்படின்றது மோர். ஸோ அப்சார்ப்ஷன் அதிகமாக இருந்தா என்ன குவிக் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. the solubility of the solute can be increased by following methods. ஸோ வந்து ஒரு சில insoluble substance, ஸோ பேராசிட்டமால் சில பேர் எடுத்துக்கோங்க. பேராசிட்டமால் இஸ் நாட் கம்ப்ளீட்லி soluble in water. ஸோ வந்து partially soluble in water. ஸோ அந்த மாதிரி insoluble solids, how to increase the solubility அப்படினா some following methods are followed. so solubilization, co-solvency, complexation, hydrotropy, chemical modification of the drug and pH adjustment. these are all the factors to consider to be increases the solubility because some drugs are having partially soluble or slightly soluble in water. so we have to increase the solubility. okay, so இதெல்லாம் தான் வந்து solubility வந்து increase பண்றதுக்கான methods. solubilization, co-solvency, complexation, hydrotropy, chemical modification and pH adjustment.
இதுதான் வந்து solubility factor overrides. Then stability. So stability அப்படின்றது என்ன அப்படின்னா the preparation should be stable. So stability formulation ஓட stability பொறுத்தது அதோட expiry date வந்து fix பண்ணுவாங்க. So எவ்வளவு நாள் வரைக்கும் ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்றது நம்ம முன்னாடி செக் பண்ணுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் so the preparation should be stable from the date of the manufacture until it is consumed. So வந்து எப்ப manufacture பண்ணாங்களோ அதுல இருந்து எப்ப நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறோமோ அது வரைக்கும் வந்து எந்த preparation ஆ ஸ்டேபிளா இருக்கணும். If the stability of the preparation is decreased, the therapeutic activity of the preparation is also decreased. So stability குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதோட therapeutic action அப்படின்றது கம்மியாயிரும், கரெக்டா இருக்காது. To maintain the stability of the preparation, stabilizer should be used to include the formulation. So stability maintain பண்றதுக்காக தான் என்னது stabilizer யூஸ் பண்றாங்க. Stability also one of the factor. The factors to be considered வந்து stability also the one of the factor. Then sterility. So sterility, sterile means இந்த free from microorganisms. So எந்த ஒரு microorganisms இல்லாம இருக்கிறது sterile condition. So இந்த monophasic liquids injections வரும். So injections and ophthalmic preparation should be sterile. So அது வந்து sterile தான் இருக்கணும் கண்டிப்பா. So otherwise serious toxic effect may occur. ஏன்னா வந்து injections in the sense it directly enters into the bloodstream. So blood direct போகும்போது ஏதாவது contamination இருந்துச்சு அப்படின்னா it will cause death. So அதே மாதிரி ophthalmic preparations டைரக்டா போடும்போது அதுவும் உள்ள போய் blood artery அந்த மாதிரி போயிடும். சோ போகும்போது அதுவும் டாக்ஸிக் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால வந்து injections and ophthalmic preparation எப்பவுமே எப்படின்னா ஸ்டெரைலா இருக்கும். It should be sterile. ஓகேவா? Then isotonicity. So isotonicity in the sense injections and ophthalmic preparation should be adjusted to isotonicity in order to minimize the irritation. So tonicity அதாவது pH tonicity அப்படின்றது என்னன்னா ஐ சொல்யூஷன் அப்படின்னா ஐ பிஹெச்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இல்ல அப்படின்னா பிஹெச் அதிகமாவோ கம்மியாவோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இரிட்டேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால நம்ம எந்த பர்டிகுலர் இடத்துல யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிஹெச் டானிசிட்டி அப்படின்றது இருக்கணும். ஸோ டானிசிட்டி இன் ஆர்டர் டு மினிமைஸ் தி இரிட்டேஷனை tonicity adjust பண்றது மூலமா minimize பண்ணலாம். Isotonicity can be adjusted by adding so 0.9% of sodium chloride. So isotonicity அப்படின்றது வந்து 0.9% of sodium chloride add பண்றது மூலமா அந்த isotonicity adjust பண்ணலாம். ஓகேவா? So வந்து solubility, stability, sterility, isotonicity and specific gravity பார்ப்போம். So specific gravity அப்படின்னா என்னன்னா specific gravity க்கு இன்னொரு நேம் என்னன்னா relative density. So என்ன அப்படின்னா ratio of density of the substance to the density of the reference material. நம்ம என்ன substance எடுத்துக்க போறோமோ அதோட டென்சிட்டியும் நம்ம ரெஃபரன்ஸ் இந்த இதுக்கு வச்சிருப்போம்ல அதுக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து ரெஃபரன்ஸ் மெட்டீரியலுக்கு உள்ள ரேஷியோ தான் இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்றது. இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்பைனல் அனஸ்தீசியா. ஸோ ஸ்பைனல் அனஸ்தீசியால நம்ம வந்து இன்ஜெக்ஷன் கொடுப்போம். ஸோ அதுல வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். பிகாஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி injection solution may rise or fall from the site of the injection to the various parts of the body. So specific gravity பொறுத்து நம்ம இடத்துல இன்ஜெக்ட் பண்றதுல இருந்து மத்த பார்ட்ஸ்க்கு போறது வந்து specific gravity பொறுத்தா இருக்கும். So therefore the specific gravity of the preparation should be checked. So அதனால தான் வந்து specific gravity செக் பண்றாங்க. So specific gravity அப்படின்றது என்னன்னா ratio of the density of the substance and the reference material. Then viscosity of the liquids plays important role in the stability of the certain preparation. So viscosity அப்படின்றது என்னன்னா மெயினா வந்து stability க்கு one of the important factor. For example, preparations such as throat paints, lotions should have a definite viscosity so that they may act efficient and effectively ஒண்ணும் இல்ல. சோ வந்து இந்த throat paint and the lotions எல்லாம் வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டி கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் அதோட ஆக்ஷன் எஃபிஷியன்ட்டா இருக்கும். சோ லோஷன் அப்படின்றது என்னன்னா ஓரளவுக்கு சோ செமி லிக்விடா இருக்கும், செமி சாலிடாவும் இருக்காது, ரொம்ப லிக்விடாவும் இருக்கா, செமி லிக்விடா இருக்கும். சோ அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணா கொஞ்ச நேரம் இருக்கும். சோ throat paintம் அதே மாதிரி தான். சோ ரொம்ப லிக்விடா இருந்துச்சுன்னா நம்ம throat இன்ஃபெக்ஷனுக்காக வெளியே throat paint போடுவோம். அது அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படியே வலிஞ்சு கீழே போயிடும். சோ அது வந்து செமி லிக்விடா இருந்தா மட்டும் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நல்லா இருந்தா மட்டும் தான் அந்த விஸ்காசிட்டி கரெக்டா இருந்தா தான் நம்ம அப்ளை பண்ற இடத்துல அது அப்படியே இருக்கும். சோ அதனால தான் விஸ்காசிட்டி இஸ் தி ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். சோ அது வந்து என்னன்னா எஃபெக்டிவ் அந்த நமக்கு ஆக்ஷன்ல ஒன் ஆஃப் தி பார்ட். ஓகேவா? சரியா? சோ விஸ்காசிட்டி அப்படின்றது நம்ம தெரபியூட்டிக் ஆக்ஷன்ல வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு. தென் ஆர்கனோலெப்டிக் குவாண்டிட்டி. சோ ஆர்கனோலெப்டிக் குவாண்டிட்டிஸ் இந்த சென்ஸ் ஆர்கனோலெப்டிக் அப்படின்னா என்னன்னா இன்வால்விங் தி யூஸ் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ். சோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் ஒன்னு கண்ணால பாக்குறது, அதோட ஸ்மெல் இதெல்லாம் வச்சு அது கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் வந்து ஆர்கனோலெப்டிக் குவாலிட்டிஸ் அப்படின்றோம். இந்த லிக்விட் ப்ரிப்பரேஷன்ஸ் எஸ்பெஷலி ஃபார் இன்டர்னல் யூஸ், மெயினா லிக்விட் ப்ரிப்பரேஷன்ல இன்டர்னல் யூஸ் பண்றது மஸ்ட் ஹேவ் சம் குவாலிட்டிஸ் ஆஃப் அப்பியரன்ஸ். ஸோ அதுக்கு வந்து சில அப்பியரன்ஸ் குவாலிட்டி வந்து இருக்கணும். என்னென்ன அப்படின்னா கலர், ஃபிளேவர், taste etc. in order to be acceptable to the human sense. So அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம human sense ஆல சோ என்ன கலர் இருக்குன்னு பார்த்தலாம், அது என்ன ஃபிளேவர், சோ ஆரஞ்சா
என்ன ஃப்ளேவர்ன்றது நம்ம ஸ்மெல் பண்ணும்போது கண்டுபிடிச்சலாம், டேஸ்ட் வச்சு ஸ்வீட்டா பிட்டரான்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆர்கனோலெப்டிக் குவாலிட்டிஸ் அப்படின்றோம். ஸோ இன் ஆர்டர் டு பி அக்செப்டபிள் டு தி ஹியூமன் சென்ஸ், ஸோ ஹியூமன் சென்ஸ்னால அதை கண்டுபிடிக்க முடியும். therefore suitable organoleptic additives should be included in the certain dosage form. ஸோ அதனால organoleptic additives some dosage formல இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ டுடேஸ் கிளாஸ்ல என்னென்ன பார்த்திருக்கோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மோனோபேசிக் லிக்விட்ஸ்னா என்ன, அதோட கிளாசிஃபிகேஷன், அதோட டைப்ல இன்டர்னல் யூஸ் பார்த்தாச்சு. So factors to be considered in the formulation of monophasic liquid dosage formula, internal use la organoleptic qualities varaikkum paathirukkom. So next class we'll see solubilization அப்படினா என்னன்னு டீடைலா பார்ப்போம். ஓகேவா? Thank you.